குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது அப்படின்னா வி பெல்ட்டோட டிசைன் ப்ரொசீஜர் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ வி பெல்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சம்மு. ஸோ தேர்ட் யூனிட் பார்த்தோம் அப்படின்னா கம்பல்சரி இந்த வி பெல்ட்ல இருந்து போர்டு எக்ஸாமில் ஒரு சம் வரும். அதே மாதிரி டைரக்டாக 15 மார்க் சம்மு தான் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இதில் டிசைன் ப்ரொசீஜர்ஸில் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெல்ட்னா ரெண்டு தான் இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சம்மில் கிவன் டேட்டா என்னென்ன கொடுப்பாங்க அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் டிரைவிங் வீலோட ஸ்பீடு N1, அது வந்து N1 சொல்லாங்க ஸ்பீடு. அது அதிகமாக இருக்கும். அடுத்து ரெண்டாவது ஸ்பீடு கொடுத்துருப்பாங்க, அது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும், N1 N2. எந்த ஸ்பீடு அதிகமாக இருக்கோ அது N1 எடுத்துக்கங்க, எந்த ஸ்பீடு கம்மியாக இருக்கோ அதை வந்து N2 எடுத்துக்கங்க. அதே மாதிரி டயாமீட்டர் எது பெருசா இருக்கோ அதை கேபிட்டல் டினும், எந்த டயாமீட்டர் சின்னதா இருக்கோ அதை ஸ்மால் டின்னு எடுத்துக்கங்க. அந்த மாதிரி வச்சுதான் சம் போட்டிருக்கேன். அப்படின்னா எனக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா புரியும், அதுக்காக தான் எடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இதுல ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா, நல்லா பார்த்துக்கங்க. ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் டு ஃபைண்ட் தி ஸ்பீட் ரேஷியோ ஐ. ஸ்பீட் ரேஷியோ ஐ தான் கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? ஸோ இந்த ஐ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலானா N1 by N2 இல்லைன்னா கேபிட்டல் டி பை ஸ்மால் டி. N1ன்றது அதிகமான ஸ்பீடு, அதிகமான ஸ்பீடு டிவைடட் பை கம்மியான ஸ்பீடு. அதே மாதிரி டயமீட்டர்லயும் எந்த டயமீட்டர் அதிகமா இருக்கோ கேபிட்டல் டி டிவைடட் பை ஸ்மால் டி. தட் இஸ் தி ஸ்பீட் ரேஷியோ ஐன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இதை ரெண்டையும் டிவைட் பண்ணனா நமக்கு நோ யூனிட்ல கிடைக்கும், அதுதான் ஐ ஸ்பீட் ரேஷியோ. செகண்ட், டு ஃபைண்ட் தி பெல்ட் ஸ்பீட் ஆர் வெலாசிட்டி வி. வியோட ஃபார்முலா என்னன்னா பை d1 n by 60, பை dn by 60,000 சொல்றாங்க. 60 into 1000 போட்டிருப்பேன். இது வந்து வெலாசிட்டினால மீட்டர் பர் செகண்ட்ல இருக்கும். அடுத்து ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் ஃபார்முலா. அதாவது இந்த இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதுல உள்ள மேக்சிமம் பாத்தீங்க அப்படின்னா எல்லா ஃபார்முலாவும் டேட்டா புக்லயே இருக்கும். நம்ம அதிக மேக்சிமம் ஃபார்முலா படிக்கவே வேண்டாம், ஜஸ்ட் இதுல இருந்து எடுத்து எழுதுற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதுல ஃபர்ஸ்ட் ஃபார்முலா, அடுத்த ஃபார்முலா டு ஃபைண்ட் தி ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் ஃபேக்டர். ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் இது பேஜ் நம்பர் பிஹெச்டி டேட்டா புக் 7.68ல இருக்கும். பேஜ் நம்பர் 7.68ல டாப்ல இருக்கும். ஓகேவா? தட் இஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 180 minus 60 into கேபிட்டல் டி மைனஸ் ஸ்மால் டி பை சி. சின்றதுன்னா என்ன அப்படின்னா சென்டர் டிஸ்டன்ஸ். சம்மிலே கொடுத்துருப்பாங்க, அது எம்எம்ல கன்வெர்ட் பண்ணிங்க. சம்டைம்ஸ் மீட்டர்ல கொடுத்துருந்தாங்கன்னா எம்எம்ல கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தட் இஸ் தி சென்டர் டிஸ்டன்ஸ் சி. ஓகேவா? அடுத்து இதை வச்சு டீட்டா கண்டுபிடிங்க. ஓகேவா? அடுத்து ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் ஃபேக்டர். இந்த பேஜ் நம்பர் 7.68 கீழே பாத்தீங்கன்னா ஒரு டேப்லர் காலம் இருக்கும். லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா டிகிரி கொடுத்துருப்பாங்க, 180 180 170 160 டிகிரி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி அடுத்ததுல பாத்தீங்கன்னா இன்னொரு காலத்துல பாத்தீங்கன்னா வி பெல்ட் ஒன்று இருக்கும், பிளாட் பெல்ட் இருக்கும். நம்ம வி பெல்ட்னால வி பெல்ட்டோட டேட்டா எடுத்து பார்த்துக்கிட்டா போதும். ஓகே, நீங்க என்ன டிகிரி கண்டுபிடிங்க அதுக்கான கரஸ்பாண்டிங் அந்த வேல்யூ தான் ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் ஃபேக்டர். 7.68லயே இருக்குது. மேல ஃபார்முலா இருக்கும், கீழே அந்த டேப்லெட் காலம் கண்டுபிடிக்க பாருங்க. அடுத்து டு ஃபைண்ட் தி நாமினல் பிட்ச் லென்த். இதே மாதிரி இந்த ஃபார்முலாவை நீங்க மனப்பாடம் பண்ண வேண்டியது இல்லை. பிஹெச்டி டேட்டா புக்ல 7.61ல எடுத்தீங்கன்னா இந்த ஃபார்முலா அப்படியே இருக்கும். தட் இஸ் L is equal to 2c plus pi by 2. புக் டேட்டா புக்ல பாத்தீங்கன்னா pi by 2 பிளஸ்ன்னு இருக்கும். நல்லா நான் வச்சுக்கோங்க, pi by 2 பிளஸ்ன்னு இருக்கும். பிளஸ் இல்ல, அது வந்து மல்டிபிள். pi by 2 into capital D plus small d plus capital D minus small d. டேட்டா புக்ல பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு வந்து கீழே இருக்கும். ஓகே, இட்ஸ் நாட் இங்க இருக்கக்கூடாது, இங்க மேல ஸ்கொயர்ல இருக்கணும். கேபிட்டல் டி மைனஸ் ஸ்மால் டி ஹோல் ஸ்கொயர் பை 4c. ஸோ டேட்டா புக்ல இருந்து இந்த ஃபார்முலா எடுத்து எழுதும் போது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். L is equal to 2c plus pi by 2 into வரணும். டேட்டா புக்ல பிளஸ்ன்னு போட்டிருக்கோம், அதை கொஞ்சம் நல்லா பாத்துக்கங்க. அதே மாதிரி இந்த ஃபார்முலால கேபிட்டல் டி மைனஸ் ஸ்மால் டி ஸ்கொயர் பை 4c. கேபிட்டல் டி மைனஸ் ஸ்மால் டியோட ஸ்கொயர் டிவைடட் பை 4c. இதை யூஸ் பண்ணி லென்த் கண்டுபிடிங்க. இந்த ஃபார்முலாவை நம்ம மனப்பாடம் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா போதும். பேஜ் நம்பர் 7.61ல இருக்கும். அடுத்து ஸ்டெப் நம்பர் 6. இந்த லென்த் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஸ்டாண்டர்ட் லென்த்னு ஒன்று இருக்கு. ஓகேவா? ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் லென்த் கண்டுபிடிக்கிறது பேஜ் நம்பர் 7.58ல இருந்தே இருக்கும். பேஜ் நம்பர் 7.58ல கீழே பார்த்தீங்கன்னா ஒரு லென்த் இருக்கும். ஸோ லெஃப்ட் சைட்ல பார்த்தீங்கன்னா 700 750 800 அப்படியே வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். நம்ம கண்டுபிடிக்கிற லென்த்துக்கு நியரஸ்ட் வேல்யூ அதை விட அதிகமாக தான் எடுக்கணுமே தவிர கம்மியாக எடுக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்டாண்டர்டு வேல்யூ 720 இருக்கு, நம்ம வந்து 700 இருந்துச்சுன்னா 720 தான் எடுக்கணும். அதை விட லெஸ் தென் வேல்யூ எடுக்கக்கூடாது, ஹையர் வேல்யூ எடுத்துக்கும். 7.58ல இருந்து இருக்கு, 7.58ல இருக்கும், 7.59 7.60 இந்த மூணு இதுலயுமே இந்த ஸ்டாண்டர்ட் லென்த் வேல்யூ இருக்கும்.
ஓகேவா. அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் டு ஃபைண்ட் தி டிசைன் பவர். டிசைன் பவர் எப்படி கண்டுபிடிக்கணும்? டிசைன் பவர்னால சிம்பிள் பிடின்னு வச்சிருக்கேன். டிசைன் பவர் ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு பி சம்மிலே கொடுத்துருப்பாங்க பவர் பி இன்ட்டு கேஎஸ் டிவைடட் பை கேஎல் இன்ட்டு கே டீட்டா. கே டீட்டான்றது இந்த ஃபோர்த் ஸ்டெப்ல நம்ம கண்டுபிடிச்சதை கே டீட்டா. கேஎஸ்ன்றது எங்க இருக்கும் பாத்தீங்கன்னா சர்வீஸ் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. பேஜ் நம்பர் 7.69 இருக்கும். பேஜ் நம்பர் 7.69 இதை சூஸ் பண்ணும்போது பேஜ் நம்பர் 7.69 எடுத்தீங்கன்னா பெரிய ஒரு டேப்லால கொடுத்துருப்பாங்க. அதுலயே சர்வீஸ் ஃபேக்டர்னு கொடுத்துருப்பாங்க. அதனாலதான் கேஎஸ்ன்னு சூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, அதுல லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா ஹெவி டியூட்டி, மீடியம் டியூட்டி, லைட் டியூட்டி அப்படின்னு லைனா லெஃப்ட் சைட்ல கொடுத்துருப்பாங்க. அதுல சம்பள கொடுத்துருந்தா அதை சூஸ் பண்ணி எடுங்க. மீடியம் டியூட்டியா, ஹெவி டியூட்டியா, லைட் டியூட்டியான்னு எடுங்க. அவன் எதுவுமே மென்ஷன் பண்ணா நீங்க எது வேணாலும் எடுத்துக்கலாம். மோஸ்ட்லி எல்லாரும் மீடியம் டியூட்டி சூஸ் பண்ற மாதிரி பாருங்க. அடுத்து இந்த சைட்ல பாத்தீங்கன்னா சர்வீஸ் ஃபேக்டர். அந்த மெஷின் வி பெல்ட் எவ்வளவு நேரம் ஓடுது, 10 ஹவர்ஸ் ஓடுதா, 16 ஹவர்ஸ் ஓடுதா, 24 ஹவர்ஸ் ஓடுதா அப்படி கொடுத்துருப்பாங்க. அதுல என்ன வேல்யூ சம்பளம் கொடுத்துருக்காங்க. எதுவுமே கொடுக்கலன்னா யூ கேன் சூஸ் எனி வேல்யூ. இது ஏதாவது ஒரு வேல்யூ நீங்களா சூஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் கேஎஸ். அடுத்து கேஎல்னா லென்த் ஃபேக்டர். நம்ம ஸ்டாண்டர்ட் லென்த் கண்டுபிடிச்சல இந்த 6வது ஸ்டெப்ல அந்த ஸ்டாண்டர்ட் லென்த்துக்கு நேரா தட் இஸ் பேஜ் நம்பர் 7.58 இருந்து இருக்கும். 7.58, 7.59, 7.60 இந்த 3 இதுலுமே நம்ம ஸ்டாண்டர்ட் லென்த் 6th ஸ்டெப் எங்க எடுத்தோமோ அதுக்கு நேரா பார்த்தோம்னா லென்த் ஃபேக்டர்னு லாஸ்ட்ல போட்டிருப்பாங்க. ஒரு சின்ன டேப்ல காலம் ஏ பி சி டி இன்னு கொடுத்துருப்பாங்க. அதுல இருந்து சூஸ் பண்ணி 7.58ல இருந்து இந்த வேல்யூ சூஸ் பண்ணிக்கங்க. தட் இஸ் தி லென்த் ஃபேக்டர். ஓகே, ஸ்டாண்டர்ட் லென்த்ல இருந்து நேரா எடுத்தோம்னா லாஸ்ட்ல இருக்கும். அடுத்து 8th ஸ்டெப் ஈக்குவலன்ட் டயமீட்டர் கண்டுபிடிக்கும். ஈக்குவலன்ட் டயமீட்டர் எதுக்காக கண்டுபிடிக்கிறதுனா இந்த பவர் ஃபேக்டர்ல இருக்க கண்டுபிடிக்கிறோம். ஈக்குவலன்ட் டயமீட்டரோட ஃபார்முலா டி இஸ் ஈக்குவல் டு கேடி இன்டு ஸ்மால் டி. கேடின்றது டயமீட்டர் ஃபேக்டர். தட் இஸ் பேஜ் நம்பர் 7.62ல சென்டர்ல ஒரு டேப்ல இருக்கும். 7.62ல சென்டர்ல ஒரு டேப்ல காலம் இருக்கும். அதோட மேல ஹெட்டிங்ல பாத்தீங்கன்னா டயமீட்டர் ஃபேக்டர் கேபிட்டல் டி பை ஸ்மால் டி ஐயோட வேல்யூ கொடுத்துருப்பான். ஐ வேல்யூ 0.02ல இருந்து இந்த மாதிரி ரேஞ்சஸ்ல கொடுத்துருப்பான். ஓகேவா. மோர் தென் 2ல போச்சு அப்படின்னா அதே டேப்ல காலம் ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா இருக்கும். ஓகேவா. அதே மோர் தென் 2ல போச்சுன்னா 1.14 வேல்யூ எடுக்கிற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி நமக்கு மோர் தென் 2ல தான் ஐ வேல்யூ வரும். ஓகேவா. அதை வச்சு இந்த கேடி வேல்யூ கண்டுபிடிங்க. பேஜ் நம்பர் 7.62ல சென்டர்ல இருக்கும் அந்த டேப்லர் காலம் டயமீட்டர் ரேஷியோ கேபிட்டல் டி பை டியோட ரேஞ்சஸ் போட்டு அதுக்கு பக்கத்துல அந்த ரேட்டிங் வேல்யூ போட்டிருப்பான், ஃபேக்டர் வேல்யூ போட்டிருப்பான். இதை யூஸ் பண்ணி டிஇ கண்டுபிடிங்க ஈக்குவலன்ட் டயமீட்டர். அடுத்து டு ஃபைண்ட் தி பவர் ரேட்டிங் சொல்லுவாங்க. ரேட்டிங் பவர் இல்லைன்னா பவர் ரேட்டிங் சொல்லுவாங்க. இது பேஜ் நம்பர் 6.4ல இருந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் 6.4 எடுத்துட்டு என்ன செக்ஷன் பாருங்க, ஏவா பியா சியா அப்படின்னு அந்த செக்ஷன்ல எடுத்து 7.64ல நீங்க சூஸ் பண்ணி எடுத்துங்க. ஓகேவா. ஸோ அந்த 7.64ல பவர் ரேட்டிங் எடுக்கும்போது இந்த லெஃப்ட் சைட்ல ஒரு டேப்லா கலர் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா வெலாசிட்டி பி இருக்கும். நம்ம எந்த ஸ்டெப்ல கண்டுபிடிச்ச செகண்ட் ஸ்டெப்ல கண்டுபிடிச்ச வெலாசிட்டி பி இருக்கும். அதோட ஹையர் வேல்யூ எடுத்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 21 அப்படின்னு வந்துச்சுன்னா 22 இருந்தா 22 எடுத்துங்க லெஃப்ட் சைட்ல. அடுத்து இந்த சைட்ல பாத்தீங்கன்னா அதே டேப்லர் காலம்ல ஈக்குவலன்ட் டயமீட்டர் டிஇ வேல்யூ கொடுத்துருப்பாங்க. 180, 100 அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது என்ன வேல்யூ வருதோ அதுக்கு நேரம் கீழே எடுத்தீங்கன்னா அதுதான் ரேட்டிங் பவர் யூனிட் வந்து கிலோ வாட்னு போட்டிருக்கேன். ஓகேவா. அடுத்து நம்பர் ஆஃப் பெல்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா டிசைன் பவர் பை ரேட்டிங் பவர். டிசைன் பவர் நம்ம 7வது ஸ்டெப்ல கண்டுபிடிச்சிருப்போம்ல. 7வது ஸ்டெப் வேல்யூ 9வது ஸ்டெப் வேல்யூ ரெண்டையும் வகுத்தனா என்ன கிடைக்கும். என்னன்றது நம்பர் ஆஃப் பெல்ட், தட் இஸ் நம்பர் வேல்யூ. சம்டைம்ஸ் அது ஏதாவது ஃபிராக்ஷன்ல இருந்துச்சுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 2.34 அப்படின்னு ஏதாவது ஃபிராக்ஷன் வேல்யூ இருந்துச்சுன்னா அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி 3ன்னு போட்டுக்கணும். எக்காரத்தை கொண்டு 2.14 அப்படியே நிறுத்தக்கூடாது. ஏன்னா நம்பர் ஆஃப் பெல்ட்ன்றது நம்பர், அது வந்து ஃபிராக்ஷன்ல நிறுத்தக்கூடாது. இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். அடுத்து லாஸ்ட் நியூ சென்டர் டிஸ்டன்ஸ் பேஜ் நம்பர் 7.61ல கீழ இருந்து லெஃப்ட் சைட்ல வர மாதிரி இருக்கும். கீழ இருந்து மேல பாத்தீங்கன்னா 2வது ஃபார்முலா 7 நியூ சென்டர் டிஸ்டன்ஸ் இருப்பாங்க. ஓகேவா. அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சி வேல்யூ கொடுத்துருப்பான், ஏ பின்னு கொடுத்துருப்பான். அப்படி கண்டுபிடிக்க கூடாது. நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஏபிசின்னு கண்டுபிடிங்க. ஃபர்ஸ்ட் ஏவோட ஃபார்முலா எடுத்து கண்டுபிடிங்க. ஏவோட ஃபார்முலா L/4 - 5 into capital D plus small d divided by 8 இருக்கும். இதை வச்சு ஃபர்ஸ்ட் ஏ கண்டுபிடிங்க. அடுத்து பினா கேபிட்டல் டி மைனஸ் ஸ்மால் டி ஹோல் ஸ்கொயர் பை 8. கேபிட்டல் டியோட வேல்யூ பெரிய டயமீட்டர்ல இருந்து சின்ன டயமீட்டர் கழிச்சு அதை ஸ்கொயர் பண்ணி 8ல வகுத்தனா பி கிடைக்கும். அடுத்து சினா என்ன ஃபார்முலானா a plus square root of a square minus b, that is the c value.
ஸோ இந்த சி தான் சென்ட்ரல் டிஸ்டன்ஸ், இதோட யூனிட் வந்து எம்எம்னு போடுறது. இந்த 11 ஸ்டெப் மோஸ்ட்லி நீங்க போட்டாவே போதும், தே ஹேவ் காட் தி 15 மார்க்ஸ். ஓகேவா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரொசீஜர். ஆனா இதுல நீங்க நிறைய ஃபார்முலா மனப்பாடம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. பிஜி டேட்டா புக்கில் 7.58 இருந்து 7.69 வரைக்கும் உள்ள பேஜ் நம்பர்ல மட்டும்தான் வி பெல்ட் இருக்கும். அதுக்குள்ளேயே நீங்க பொருத்தி பார்த்தா போதும். இப்போ இன்னொரு வாட்டி கூட பேஜ் நம்பர் சொல்றேன். 7.58 இருந்து 7.69 வரைக்கும் தான் வி பெல்ட் இருக்கு. ஒரு 11 பேஜ் தான் இருக்கும். இந்த 11 பேஜுக்குள்ளே தான் இந்த எல்லா ஃபார்முலா எல்லா டேட்டாவும் திறந்து எடுக்கிற மாதிரி இருக்கு. நீங்க நிறைய மனப்பாடம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. அதோட ஃபார்முலாஸ் எல்லாமே இதுலயே தான் இருக்கும். இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே அந்த டேட்டா புக்லேயே தான் இருக்கும். ப்ரொசீஜர் மட்டும் நீங்க தெரிஞ்சிச்சுன்னா அழகா சம் சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? தேங்க்யூ.